இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நேற்று நடந்த 3வது T20 மேட்ச்சில் ரோஹித் சர்மா மிகப்பெரிய ஊழல் பண்ணி இந்தியாவை ஜெயிக்க வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த வெற்றியை எங்களால் ஏற்றுக்க முடியாது. இந்த தொடரையே மீண்டும் ரீமேட்ச் வைங்க. ஸோ இங்கே கண்படவே ரோஹித் சர்மா இப்படி ஒரு சூது பண்ணியிருக்காரு அப்படின்னா எங்களுக்கு பின்புறம் என்னலாம் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக இந்த மேட்ச் நடந்த அம்பையர் முதற்கொண்டு இதற்கு உதவி பண்ணியிருக்காங்க. இதனால் இந்த வெற்றியை நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு ஆப்கான் அணி கேப்டன்கள் எல்லாருமே அவங்கள்ட்ட குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் இப்போது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. ஒரு பக்கம் ரோஹித் சர்மா பண்ணது தவறு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவரை குற்றம் சாட்டினாலும் கூட, இன்னொரு பக்கம் அப்படியே தலை தோனி அந்த இடத்துல இருந்தார் அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாரோ அதை அழகாக ரோஹித் சர்மா இன்னைக்கு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய இந்திய ரசிகர்கள் எல்லாருமே அவருக்கு அவங்களோட பாராட்டுகளை தெரிவிச்சிட்ருக்காங்க. ஏன்னா நேற்றைய மேட்ச் இந்தியா ஜெயிச்சதுக்கு மிக முக்கியமான பங்கு அப்படின்றது கண்டிப்பாக ரோஹித் சர்மா அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ரோஹித் சர்மா ரொம்பவுமே ஒரு அற்புதமான பேட்டிங்கை வெளிப்படுத்தியிருப்பார். ஆனால் ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தான் அணி எல்லாருமே கொந்தளிச்சிருக்காங்க. ஸோ ரோஹித் சர்மா தங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க எல்லாருமே கண் கலங்குறாங்க. அப்படி ரோஹித் சர்மா என்ன பண்ணார்? ஸோ நேற்று முதல் மேட்ச்லாம் முடிஞ்சு 2வது மேட்ச் ஜெயிச்சு 3வது மேட்ச் நடந்தது. இந்த 3வது மேட்ச்சில் முதல்ல நம்மளுடைய இந்தியா தான் பேட்டிங் பண்ணாங்க. பேட்டிங் பண்ணி 212 ரன்கள் குவிச்சிருந்தாங்க. இதில் ரோஹித் சர்மா 120 ரன்களும் ரிங்கு சிங் 69 ரன்களும் அடிச்சிருந்தாங்க. ஸோ 213 ரன்கள் அடித்தா மேட்சை வின் பண்ணலாம் அப்படின்ற களத்தோடு தான் நம்மளுடைய ஆப்கானிஸ்தான் அணி கிளம்புங்கிறது. அப்படி களம் இறங்கும்போது அவங்களும் கரெக்டாக 212 ரன்கள் அடித்து மேட்சை சமம் பண்ணாங்க. இதனால் ஐசிசி விதிப்படி ஸோ யாருக்கு வெற்றி அப்படிங்கிறத ஒரு சூப்பர் ஓவர் வைப்பாங்க. ஸோ அந்த சூப்பர் ஓவரில் விளையாண்டு ஜெயிச்சிக்க வேண்டியதான். அந்த சூப்பர் ஓவரில் முதல்ல என்ன ரூல்ஸ் அப்படின்னா, முதல் சூப்பர் ஓவருக்கும் 2வது சூப்பர் ஓவர் நடக்கும். அதாவது முதல் சூப்பர் ஓவரும் சமத்தில் முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக 2வது சூப்பர் ஓவர், அதுவும் சமத்தில் முடிச்சா 3வது சூப்பர் ஓவர். ஸோ வெற்றி கிடைக்க வரைக்கும் இந்த சூப்பர் ஓவரானது நிறுத்தாமல் நடந்துகிட்டே இருக்கும். அப்படி எத்தனை சூப்பர் ஓவர் நடந்தாலுமே அதோடைய ரூல்ஸ் படி ஒரு சூப்பர் ஓவர், முதல் சூப்பர் ஓவர் இல்லையா, அந்த சூப்பர் ஓவரில் பந்து போடக்கூடிய அந்த பவுலர்கள் அடுத்த சூப்பர் ஓவரில் பந்து போடக்கூடாது. முதல் சூப்பர் ஓவரில் பேட்டிங் பண்ணுற நபர்கள் அடுத்த சூப்பர் ஓவரில் பேட்டிங் பண்ணக்கூடாது. அதோட இந்த சூப்பர் ஓவரில் மொத்தம் 3 விக்கெட் வரைக்கும் இறங்கலாம். அது 2 விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா மேட்ச் ஆனது ஆல் அவுட் ஆகிடும். ஸோ மேட்சை முடிச்சிடுவாங்க. இதுதான் சூப்பர் ஓவரோட ரூல்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் முதல் சூப்பர் ஓவரில் நம்முடைய ஜெய்ஸ்வாலும் ரோஹித் சர்மாவும் கிளம்பினாங்க. களம் இறங்கி அவங்க விளையாட ஆரம்பித்தாங்க. அவர் விளையாட ஆரம்பித்த முதல்ல 16 ரன்கள் எடுத்திருந்தாங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் அணி அதனால் 17 ரன் அடிக்கணும் அப்படிங்கிற களத்தில் தான் நம்ம ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் இறங்கினாங்க. இறங்கி கடைசியில் என்னதான் அடித்தாலும் கூட ஒரு பந்தில் 2 ரன் தேவைப்படுச்சு. அப்படி ஜெய்ஸ்வால் தான் பேட்டிங் இருந்தார். ஸோ ஒரு பந்தில் 2 ரன்கள் அடிக்க முடியுமான்னு தெரியல. ஒருவேளை அடிக்க முடியாமல் போய் ரன் ஓட முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற காரணத்துக்காக ரோஹித் சர்மாவில் ஸ்பீடாக பந்து ரன் ஓட முடியாது. அதனால தான் அவர் என்ன பண்ணார்னா அந்த டைமில் ரிட்டையர்ட் ஆகிறதா அம்பையர்கிட்ட சொல்லிட்டு ரிங்கு சிங்கை உள்ளே கொண்டு வந்தார். அவர் கணிச்சமனே ஜெய்ஸ்வாலில் ஒரு ரன் மட்டும் தான் அடிக்க முடிஞ்சது. ரிங்கு சிங்கும் கரெக்டாக அந்த ஒரு ரன்னை ஓடி முடித்தாங்க. மேட்ச் திரும்பவும் சமமானது. இதனால் 2வது சூப்பர் ஓவர் நடந்தது. ஸோ 2வது சூப்பர் ஓவரில் தாங்க பிரச்சனை ஆரம்பிச்சது. ஏன்னா 2வது சூப்பர் ஓவர்லையும் ரோஹித் சர்மா தான் இறங்கினார். ஸோ ரோஹித் சர்மா இறங்கியிருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆப்கானிஸ்தானுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு. முதல் மேட்ச்சில் ரிட்டையர்ட் ஆன ஒரு பேட்ஸ்மேன் எப்படி அடுத்த சூப்பர் ஓவரில் களம் இறங்க முடியும்? ரிட்டையர் அவுட் ஆனதுனா என்ன? ஸோ ஒரு வீரர் தன்னால் விளையாட முடியல, தனக்கு காயம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி எதிரணி கேப்டன்ட்ட முதல்ல சொல்லணும். சொல்லி முடிச்சுட்டு அவங்களோட பர்மிஷன் வாங்கிட்டு போயிட்டு அம்பையர்ட்ட சொல்லணும். சொல்லிவிட்டு அவங்க மேட்ச் விட்டு வெளில போயிடணும். இதுதான் ரிட்டையர் ஆகிறதுடைய மிகப்பெரிய ரூல்ஸு. ஆனால் ரோஹித் சர்மா அப்படி எதிரணி கேப்டன்ட்ட யார்ட்டையுமே சொல்லவே இல்லை. டேரெக்டாக அம்பையர்ட்ட மட்டும் சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. அப்படி கிளம்பிட்டார். ரிங்கு சிங் இந்த மேட்ச்சில் கலந்துக்கிட்டாரு. திரும்ப 2வது மேட்ச்சில் அவர் எந்த விதிப்படி அவர் உள்ளே வந்தார். ஸோ ரிட்டையர் அவுட் ஆனிட்டார் அப்படின்னாலே அவர் அவுட் ஆனதான் அர்த்தம். அப்படி இருக்கும்போது 2வது சூப்பர் ஓவரில் அவர் கலந்துக்கவே கூடாது. ஆனால் 2வது சூப்பர் ஓவர்லையும் அவர் கலந்துக்கிட்டு கிட்டத்தட்ட 11 ரன் அடித்தார். ஸோ 11 ரன் அடித்து 12 ரன் அடித்தா மேட்சை வின் பண்ணணும் அப்படி நோக்கத்தில் ஆப்கானிஸ்தான் கிளம்புகிறது. ஆனால் ரவி பிஸ்னாய் ஓவரில் அவங்களால ஒரு ரன்னுக்கு 2 விக்கெட் விழுந்து ஒட்டுமொத்த மேட்சையுமே அவங்க கெடுத்துக்கிட்டாங்க. இதுதான் இப்போது இப்ராஹிம் சத்ரான் அவர்கள் ரோஹித் சர்மா எங்களை மிகப்பெரிய ஊழலில் பண்ணி எங்களை ஜெயிக்க வச்சிருக்காரு. அதாவது அவங்க ஜெயிச்சுட்டு போனது எங்களால் ஏற்றுக்க முடியாது. இது வெற்றியே கிடையாது. இது மிகப்பெரிய தோல்வி. நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கோம். கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு நியாயம் வேணும் அப்படி அளவுக்கு அவர் இப்போ மிகப்பெரிய குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு பக்கம் அவர் பண்ண தவறு அப்படிங்கிற மாதிரி ஆப்கானிஸ்தான் சொன்னாலும் கூட, ஒரு பக்கம் இந்திய ரசிகர்கள் எல்லாருமே தலை தோனி அந்த இடத்துல இருந்தால் எப்படி ஒரு ஸ்மார்ட்டான மூவ் பண்ணியிருப்பாரோ அதை ரோஹித் சர்மா பண்ணி இன்னைக்கு தலை தோனி மாதிரியே அவரும் நிரூபித்து காட்டியிருக்காரு. இந்த வெற்றியை சூப்பராக பதிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு எல்லாருமே அவங்களுடைய பாராட்டுகளை தெரிவிச்சிட்ருக்காங்க.